பார்வதி வந்து இத பத்தி பேசுறப்போ, நான் தள்ளி விட்டது வந்து தப்பு இல்ல. பாரு தள்ளி விட்டனால அந்த கான்ஸ்பிரசி தியரியே மாறிடுச்சு அந்த அது இடத்துல. அவங்க பெர்ஸ்பெக்டிவ், நம்ம என்ன பண்ண மேபி அப்படி முடியும்? இருக்கா? பாரு தள்ளி விட்டனால தான் அந்த அளவுக்கு விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், வினோத் ஆகட்டும் அந்த அளவுக்கு அக்ரஷன் இருந்தாங்களா? இல்லையே. யாரு மிதிச்சு வெளில தள்ளி ஒருத்தவங்க அன்கான்ஷியஸ் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் வெளில என்ன பேசப்பட்டுச்சுன்னா வந்து சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க. ம். அவங்க வந்து ஏன்னா கூட இருந்தவங்க நீங்க தான். வெளியில இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றப்ப கூட நீங்க வந்து இல்ல அவங்க நடிக்கிறதா இருந்தாலுமே வந்து அத எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பர்சன் நீங்க தான். சோ அத பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க தூக்கிட்டு நீங்க தான் போனீங்க. சோ நீங்க சொல்லுங்க அந்த இன்சிடென்ட்ல அந்த அவங்களுடைய மனநிலைமை என்ன இருந்துச்சு? ஏன்னா சாண்ட்ராவும் வெளில வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவ்ளோ பிரச்சனை இருந்துச்சு. நான் பெருசா எங்கேயுமே சொல்லாது. நான் விக்ரம்ட்ட மட்டும் தான் காட்டுனேன். நான் வெளில ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி. நான் நம்புறேங்க. ம். ஆப்வியஸ்லி நான் தான் கையில பார்த்தேன். என் கையில தான் அன்கான்ஷியஸ் ஆனாங்க. ம், ம். நான் ஏன் அத நடிப்புன்னு எடுத்துக்கணும்? வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ? நான் எதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் அவ்ளோ ஜட்ஜ் பண்ணணும்? எனக்கு தோணலங்க. அதுக்கு அது அவங்கள அப்படி ஜட்ஜ் பண்ணி அப்படி எனக்கு தெரியல அது என்ன பயன்? ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.